கடையை சாத்து, பேரு தான் கடை சாத்து, இதுக்கப்புறம் ஃபுல்லா கடை ஓப்பன் தான் பண்ணணும். சல்லா கட்டே சாத், சப்ப கட்டுக்கு சப்பு கொட்டுற மட்டம் தட்டுற கடே சாத். மத்த கடையை சாத்தி இருக்கும். சல்லா கட்டே சாத், சப்ப கட்டுக்கு சப்பு கொட்டுற மட்டம் தட்டுற கடே சாத். அவர் கமெண்ட் போட்டாலே அந்த பாட்டு ஹிட்னு அர்த்தம். ஏரியா பசங்கலாம் கெத்தா சொல்லிக்கலாம்ல, அந்த மாதிரி பாடுறா அப்படி இருந்தாலும் கோத்து அங்க விட்டாருல, அதுதான் கேஷுவலாக பேசும்போது ஊர்லலாம் ரொம்ப பேசாத கடையை சாத்துறா அப்படிங்குவானுங்க. சரி புடி அது தூக்கி இதில் போடு, கடையை சாத்துன்னு சொன்னா நல்லா இருக்கு, சரி கட் பண்ணு கடே சாத். தமிழுக்கு மியூசிக் வீடியோவோட ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டதே வந்து கென்னு தான். அப்படிப்பட்ட ஒரு கென்னு இன்னைக்கு ஒரு படம் பண்றாருங்கிற போது சாண்டி மாஸ்டர், கவின் சார் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வெறியா இருக்காங்க. எல்லாரும் போட்டு அடிச்சு சாவட்டும். ஹிப்ஹாப்ங்கிறது ஒரு ஸ்போர்ட், மியூசிக்ங்கிற ஸ்போர்ட், ஃபில்ம், இந்த என்டர்டெயின்மெண்ட் பிசினஸ்ங்கிறதே ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸோ அப்புறம் ப்ரோ புது ஒரு பாட்டு கடையை சாத்து அப்படிங்கிற வாசிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. வெறியான ப்ராடக்டா இருக்கும் பொழுது வழக்கமா ஒவ்வொரு தடவை ஒரு புது ஆர்டிஸ்ட் கூட நம்ம அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு தான் ஃபோன் போடுவோம். முதல்ல உங்க இன்டர்வியூல வந்து உட்கார்ந்துருவோம். ஸோ நீங்க தான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எனக்கும் ரொம்ப அது நீங்க சொன்னது பெரிய விஷயமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ சூப்பர். வாசியை பத்தி நிறைய பேச போறோம், கடையை சாத்தை பத்தி பேச போறோம், நம்ம கிளவர் சைல்டை பத்தி நிறைய பேச போறோம், அட்டிகல்ச்சர் பத்தி. பேர் க்ளோவர் சைல்டு. கிளவர் இல்லையா? சாரி சொல்ல வேண்டியதான ப்ரோ. க்ளோவர் சைல்டு ஏன் ப்ரோ அந்த மாதிரி நேம் வச்சீங்க? ப்ரோ க்ளோவர் சைல்டுனா அந்த க்ளோவர் லீஃப்னா லக்கி லீஃப்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நான் அந்த லக்கி சைல்டு தான் க்ளோவர் சைல்டுன்னு கொஞ்சம் ஸ்டைலாக வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு எப்படி ப்ரோ ரியாக்ட் ஆவீங்க? பால்டப்பான் ஒருத்தர் வராரு, அசல் கோளாறுன்னு ஒருத்தர் வராரு, கெளுத்தின்னு ஒருத்தர் வராரு. இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து மக்களோட ஒரிஜினல் பேர் என்னன்னு கூட தெரியாது. இப்போ வரைக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் தெரியாது. ப்ரோ உங்க பேர் வாசிதா? இல்ல வாசி நம்ம வச்ச பேர். ஓகே. அவரோட ஒரிஜினல் நேம் சிவா. சிவா. ஓகே. இப்போ வரைக்கும் உங்க நேம் தெரியாதா? பண்றீங்களா? எனக்கு தெரியாது. பாப், ராபர்ட், ரயில் வாகனம் எதுவா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. என் பேர் கிஷோர். கிஷோர். ஆனா கிஷோர்னா யாருக்கும் தெரியாது. க்ளோவர்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆமா. கிரேட், சூப்பர் நேம் ப்ரோ. ஸோ கடையை சாத்துல இருந்தே வந்துடலாம். சந்தோஷ் நாராயணன் சார் கமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பயங்கரமா போட்டிருந்தாருல, ஜெர்தாலா நீங்க ரெடி ரெஸ்ட் எடுங்க, அடுத்த ஹீரோ சார் இருந்தாரு. ஸோ அந்த கமெண்ட்ல இருந்தே பேசலாம். இல்ல சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 4-5 சாங்ல தான் அவர் கமெண்டே பண்ணியிருக்காரு. அந்த 5 சாங்குமே ஹிட் சாங். ஸோ அவர் கமெண்ட் போட்டாலே அந்த பாட்டு ஹிட்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நாங்க பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கோம், அவர் கமெண்டே போடல அதுல. சொல்றேன். ஸோ அப்படி சாருக்கே பிடிச்சிருச்சுல? ஆமா, அவர் பிடிச்சிருச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேலண்ட் உங்ககிட்ட வரும்போது, ஏன்னா இப்போ சாண்டி சார் ரியாக்ட் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்படிப்பட்ட ஒரு நபருக்குள்ளே பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன்னா லிரிக்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, ரேப்போட டெலிவர்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டா வந்து உழுகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குன்னு உங்ககிட்ட நீங்க பார்க்கும்போது என்ன யோசிச்சீங்க வாசி? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாசி எங்க மீட் பண்றேன்னா, நான் மல்டி கல்ச்சர்னு ஒன்று நடத்துவேன். அது வந்து எதுக்குன்னா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், ரேப்பர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்கள் ஆர்டிகல்ச்சரில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து வாசி கூட நான் இன்னொரு எத்தனை பேர் இருந்திருப்போம், ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா, நிறைய பேர் வந்தாங்க அந்த இதுக்கு. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்ச மாதிரி தான் நானும், சாண்டி மாஸ்டர் யோசிச்ச மாதிரி தான், இவரை பார்த்துட்டு எனக்கு வந்து இவருக்கு எப்படி ரேப்லாம் அப்படின்னு தான் நானும் யோசித்தேன். ஆனால் வந்து கலக்கிட்டார் அந்த இடத்துல. அங்கே எல்லாருமே வந்து யுனானிமஸாக இவர் தாங்கன்னு ஒரு போட்டாங்க. அதனால் அதுலேருந்து நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சாங் எழுத ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து சாங் ரெடி ஆனதும் க்ளோவர் கிட்ட அனுப்பி அதுக்கு வீடியோ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு சாங் யூடியூப்பில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பிரதர் கிட்ட வந்துடலாம், அப்புறமேட்டு டைரக்டர் கிட்ட போயிடலாம். ஃபுல் கிரியேட், அந்த யோசிக்கிறதுலேருந்து பாடுறதுலேருந்து எல்லாமே உங்களோட இதில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லுங்கள், உங்களோட க்ரியேட்டிவ் தாட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? எதனால் ரேப் இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணீங்க? இது லைக் அப்பா இருந்தார், அப்பா பாடுவார், அவர் சின்ன வயசுலேயே பாடுவார். நானும் அப்பாவும் பாட்டு நிறைய கேட்போம். ஸோ ஆப்வியஸாக அப்பா திருவிழாக்கெல்லாம் பாடுவார். ஸோ அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் 11th படிக்கும்போது தவறிட்டார். ஸோ சரி அப்பா அங்கே பாட்டே இருந்தார், சரி அவர் விட்ட மைக்கை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் அப்புறம் நான் பாட ஆரம்பித்தேன். இப்போ நான் பாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எழுதுறதுலாம் வந்து ஒரு 10th 11th அப்புறம் தான். இந்த பசங்க ஸ்கூலுக்குள்ளே இருக்கும்போது பாட்டு எடுத்து மொத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணி நம்மளே லிரிக்ஸ் போட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஓகே ரேப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வரும்போது சொல்லடைன்னு ஒரு மேட்ரு மாட்டுச்சு. இந்த ஊர் வழக்கில் வந்து ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உள்ளே போட்டு நம்ம லைக் வில்லேஜ் ஸ்டைலில் ஒன்று குத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஸோ அப்படி கேட்ச் பண்ணி எழுதுறது தான் இதெல்லாம். கிரேட் பிரதர். ஆஃப்ரோ பிரதரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அப்புறம் இதுதான் அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாம் அட்டிகல்ச்சர் அந்த மல்டி கல்ச்சர் லீக்ல தான் ஆரம்பிச்சு. நான் ஒரு ஐடியாலாம் இல்லை பெருசாக அப்லோட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது அவ்வளோதான், அது அப்படி தான் ஐடியா. அண்ட் தென் அது செக்ரிகேட் ஆகி டாப் 3ல வந்து அப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் அவனா பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு வந்து லைக் எப்படின்னா நான் ஒரு பதட்டம் இருக்குல்ல முதல்ல, இவ்வளோ பெரிய ஆள் இப்படி அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சில் தான் போல இருக்கு, நம்ம அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி ஒரு சில் தான் அப்படிங்கிற மட்டும் தான். சரி, நிறைய இன்சைட்ஸ் கொடுப்பாரு, அதுதான் மேட்ரு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி நாங்களாம் அந்த மாதிரி போட்டு இல்லை இது இப்படி பண்ணு இது நல்லா இருக்கும், இது எப்படி பண்ணு அது நல்லா இருக்கும், அந்த மாதிரி கொடுக்குறது வந்து லைக் ரொம்பவே இந்த பாட்டிலே நிறைய பண்ணோம் நாங்கள். அப்படி தான் ஒர்க் ஆச்சு இது. ஜொர்தாலா அப்படிங்கிறது வந்து அது நாட் தமிழ்நாடு லெவல், நாட் இந்தியா லெவல், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அது பயங்கரமாக கொண்டாடி தீர்த்து அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாமல் அதுக்கு ஃபீல் பண்ணாத ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாங் அது. அந்த சாங்கை மென்ஷன் பண்ணி சந்தோஷ் சார் உங்களோட சாங்குக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கிறத இப்போ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பர்சனலாக என்ன ஃபீல் இல்லை? ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெடியாக தான் இருந்துச்சு அது, ஏன்னா அவர்கிட்டேருந்து வருது, என்ன எங்கேயோ கொண்டு போய் ஸ்பேரிங் போடுறாரு அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஓகே பாட்டு வெடிக்குது ஓகே அப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லைங்க ஏரியா பசங்கள்லாம் கெத்தா சொல்லிக்கலாம்ல, அந்த மாதிரி பாடுறா அப்படி இருந்தாலும் கோத்து அங்கே விட்டார்ல, அதுதான் மேட்ரு இருக்கும். சொல்லுங்க க்ளோவர் சைல்டு பாட்டோட டைரக்ஷன் பத்தி போயிடலாம் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ரூட்டடா இருந்தது, ரொம்ப ரூட்டடான விஷயங்கள் நிறைய பார்க்க முடிஞ்சது. இந்த டிசைன்ல போலாம் அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்தது? ஆக்சுவலா இந்த பாட்டு எனக்கு ஆஃப்ரோனா வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு நீங்க கிட்ட வந்து காட்டும் போதே நாங்க பிளான் பண்ணதே வந்து இது ரூட்டடா எடுக்கலாம், சம்ஹவ் எப்படியாவது இது ரூட்டடா டச் பண்ணணும். எப்படி பிளான் பண்ணனா, இப்படி ஒருத்தன் இறங்கி இப்படி ஒருத்தன் பாடுறானா எதிர்பார்க்க கூடாது, ஒரு மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்றது, இவனுக்குள்ளே இது இருக்கான்னு பார்த்த உடனே கொஞ்சம் வேக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணிருந்தோம். கொஞ்சம் ரூட்டடாக போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி ஊர் சைடு போயிடலாம், நாங்கள் எங்கள் இந்த ஷூட் ஃபுல்லாமே கோயம்புத்தூரில் தான் எடுத்துச்சு. ஆமாம், ஒரு வெட்டிங் ரிசப்ஷனில் தான் அந்த ஃபுட்டு சமைக்கிறது. ஆமாம், சூப்பர் ப்ரோ. எனக்கு கோயம்புத்தூர் தான். அப்படியா? நைஸ் நைஸ். கோயம்புத்தூர்லங்க நான் சூலூர் மதுக்கரை, என் சொந்த ஊர் மதுக்கரை. அப்படியா ப்ரோ? வாங்க எல்லாம் பக்கத்துல வந்துட்டு சொந்தக்காரா இருப்பானுங்க. என்ன மாப்பிள்ள இது வரவே இல்லை. அதான் ஸோ கொஞ்சம் ரூட்டடாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஆஃப்ரோனா கொஞ்சம் இன்புட் எல்லாம் கொடுத்து, அப்புறம் அதை போய் நாங்கள் அங்கே இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ளே மார்க்கெட்டில் அப்புறம் அந்த ஆடு சீன்லாம் இருக்குல்ல, அது போய் அங்கெல்லாம் போய் எடுத்து ஃபுல்லாக நாங்கள் ஒரு 6 days ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஃபைனல் அவுட் வந்தது வந்து செகண்ட் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் இருந்துச்சு, அந்த வெர்ஷன் வந்து லிரிக்கலாகவும் அது கொஞ்சம் சேஞ்சடாக இருந்துச்சு. நாங்கள் போய் மறுபடியும் ரீஷூட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி அப்புறம் வெளியே வந்தது தான் கடைசாத்தோட ஃபைனல் அவுட். இந்த ரேப்பிங் இண்டஸ்ட்ரியில இந்த ரேப்பிங் சாங்ல மட்டும்தான் நமக்கு வந்து எந்த ஒரு பேரிகேட்டுமே கிடையாது. நம்ம மனசுல நினைக்கிறது, சொசைட்டில இம்பாக்டா இருக்கிற ஒரு மேட்ரு, வேர்ல்டு லெவல்ல இம்பாக்டா இருக்கிற ஒரு மேட்ரு நம்ம இறங்கி எந்த ஒரு பேரிகேட்டும் இல்லாம இறங்கி எழுதலாம். ஸோ அப்படி இந்த பாட்டை பத்தி நம்ம லிரிக்ஸை வந்து டீகோட் பண்ணலாம். நீங்க எந்தெந்த லிரிக்ஸ்ல இம்ப்ரெஸ் ஆனீங்க அவர் எழுதுறதுலாம்? எனக்கு அந்த ரேப்ல கலப்பன் தெம்மாங்கு அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கடைய சாத்துங்கிற வார்த்தையே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கரமா இருக்கு. ஆமா, கடைய சாத்து. அப்புறம் கோதாவில டிராவிஸ் ஸ்காட் அதுவும் எனக்கு பிடிக்கும். தர தட்டுற வரைக்கும் ஒட்டின்னு இருக்காத தேவைக்கு தட்டின விருந்து அதுவும் எனக்கு பிடிக்கும். நிறைய லைன்ஸ், சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கும், எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஓவராலாக கேட்கும்போது நம்ம ஏதோ சொல்றான் போல. நீங்க சொல்லுங்க, என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சீங்க, சொல்லிட்டீங்களா அந்த இதெல்லாம் சாங்ல? இப்போதைக்கு இதில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கேன். லைக் எடுத்தோடனே இப்போ எல்லாரும் சொல்கிறது தான், இவன் பால் பார்க்க இப்படி தெரில, ஆனால் இவ்வளோ பண்ணுறானே அதுதான் பேஸு. இவ்வளோ பண்ணுறான்னா ஆள் பார்க்க அப்படி தெரியல, அதுதான். எதுவுமே பண்ணாமல் இருக்கவன் ஒருத்தன் பயங்கரமாக ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் ஸ்க்ராட்சு. அதை உள்ளுக்குள்ளே இருந்து லைக் அவன் ஊருக்குள்ளே இருந்து அவன் எப்படி என்னென்ன பார்க்குறான், அது எப்படி அவனுக்கு ஃபீல் ஆகுது, அதை வச்சு ஒரு சர்க்கிளாக எழுதலாம். அப்படி எழுதுனா இது மெயின் ஸ்ட்ரீமில் இறங்கி மேப்பில் பரப்ப ரேப்பில் கலப்ப தெம்மாங்கு. இது வந்து இந்த தெம்மாங்குங்கிறத வந்து லைக் கண்ட்ரிக்குள்ள நாட்டுப்புறத்துல தெம்மாங்கு பாட்டு, அதை கொண்டு போய் மேலே லிங்க் அடிச்சு விட்டுரு அப்படிங்கிற ஒரு இதில் தான் அடிச்சது. அண்ட் கோதாவில் டிராவிஸ் காட்டு அதுவும் அதே தான். அடிக்கிற சம்மர் சால்ட்டு, சூதானத்தில் சூப்பர் ஸ்மார்ட், பாதாளத்தில் பதுங்கி இருந்தாலும் கோதாவூரான டிராவிஸ் காட், அவ்வளோ அண்டர் கிரவுண்டில் இருந்தாலும் நான் தான் டிராவிஸ் காட். அந்த மாதிரி ஒரு இதில் தான் எழுதுனேன். மோரோவர் இது ஒரு மாதிரி லைக் என்ன சொல்கிறது, திருவிழா கைண்ட் ஆஃப் ஃபீல் அந்த மாதிரி இருக்கணும். அந்த
ரூட்ஸை டச் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கணும், அப்படி எழுதுனது தான் இது. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சு. இது நான் வேற மாதிரி எழுதியிருந்தேன் ஆக்சுவலி. கடையை சாத்துக்கெல்லாம் முன்னாடி வேற மாதிரி வேர்டிங் போட்டு நாங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் எழுதி வச்சோம். அப்படியா? என்னன்னு இது பண்ணலாமா? ரிஜெக்ட் அப்படியா? எழுதி வச்சிட்டோம் அதை, எழுதி ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அதை. அதுக்கப்புறம் அண்ணா கூப்பிட்டாரு, இது நீ இந்த வேர்டை மட்டும் ஒன்று புடி, பாட்டு பயங்கரமாக வந்துடும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நிறைய யோசிச்சேன், அங்கே இங்கே பக்கத்துலேயே வச்சு தேடுவோம்ல, அந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பசங்கள்லாம் நாங்கள் கேஷுவலாக பேசும்போது ஊர்லலாம் ரொம்ப பேசாத, கடையை சாத்துறா அப்படிங்குவானுங்க. சரி புடி, அது தூக்கி இதில் போடு அப்படின்னா, கடையை சாத்துன்னு சொன்னால் நல்லா இருக்கு, சரி கட் பண்ணு, கட்டே சாத் அப்படி வச்சுக்க, அவள் அப்படியே அப்படியே வந்து கொண்டு வந்து தான் கடையை சாத். ஸோ அப்படி பாட்டு பாடு 2 லைன் பாடுங்க, இப்போ கேட்போம். சல்லா கட்டே சாத், சப்ப கட்டுக்கு சப்பு கொட்டுற மட்டம் தட்டுற கட்டே சாத், குட்டுத்த கசுக்கு மேல குப்புற வேலை பக்குற படேல் பார்ட்டி, அரைச்ச மவைய அரைச்ச டிக்கல அணைச்ச அடிச்ச காத்த நெக்கிது சேர்த்து கரைச்சி நோட்டு லிக்குது பார்த்து, ஏன் ஓக்கல் செலுப்பி ஒளி பெருக்கும் ஓச்சு கடக்கும் ஊருக்கு, என்னைக்கு காத்து கருப்பு கிட்ட நெருங்க அது மெட்டு கட்டி பாடு பாட்டுக்கு, என்னை ஆட்டி பட்டைக்கு 7 ரசனிக்கு இப்போ டூட்டி முடிஞ்சிச்சு வேலை இல்லை, இனி நாடு கடந்து நாடு பறப்போம் ஓவர் சீஸ்ல ஓடி புட்டு வத்தலை குண்டுட்டு வாடி பட்டிக்கு பாதை யாத்திரை போக போறேன், என் பித்தளை சொம்புல எத்தனை ஒட்டனை கையை விட்டு எண்ணி பார்க்க போறேன், அந்த சஷ்டியை நினைச்சு திஷ்டியை கழிச்சு ஹிஸ்டில நேம நாட்ட வரோம், இனி தொட்டது தொல்லங்க விட்டதை புட்டிக்க மெத்த நேரத்துல நான் பாட போறேன் சல்ல கட்டே சார். வேற மாதிரி ஒரு ஃப்ளோல அடிச்சிட்டாரு பாரு, நெருக்கு போட்டாரு. நீங்க கேட்ட அந்த இப்போ தமிழ்நாடு சுத்தி இப்போ கரண்டா நான் வந்து அட்டி ப்ரொடியூசர் லீக், அட்டி ரேப்பர்ஸ் லீக்னு 2 காம்படிஷன் நடத்துறேன். ஓகே. இந்த காம்படிஷன் இப்போ எப்படி இவரை கண்டுபிடிச்சானோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை நான் தேடிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்திருக்காங்க என் ரேடார்ல, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இவர் பண்ண அந்த சீசன்ல ஒரு 3-4 பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த சீசன்ல 10 பேர் பயங்கரமா இருக்காங்க. அடுத்த சீசன் பண்ணும்போது இன்னும் 30 பேர் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. கிரேட். நீங்கள் இந்த மாதிரி நிறைய லைக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ரேப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களை மீட் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல. இப்போ வந்து எனக்கு ஃபேம், எனக்கு மணி, என்னோட வாய்ஸ், இப்போ அறிவு பெறுதெல்லாம் என்னோட வாய்ஸ், என்னோட வழி வந்து நான் என்னோட லிரிக்ஸ் மூலமாக சொசைட்டிக்கு கடத்தணுங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புளை நீங்கள் மீட் பண்ணுவீங்க இல்லையா? ஆமாம். எது லைக் இவங்க செட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் ஏதாவது டிசைட் இருக்குமா, இல்லை எல்லாமே இதுதானா? மெயினாக நான் பார்க்குறது வந்து முதல்ல அஃப்கோர்ஸ் டேலண்ட் வேணும். ஆனால் டேலண்ட் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. டேலண்ட் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்கன்னு கிடையாது. நம்மளுக்கு தேவை ஆக்சுவலி டேலண்ட் ப்ளஸ் கமிட்மெண்ட், அதுதான் வேணும். அந்த ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு, அது எப்படி சொல்லுவாங்க, ஒரு வெறி வேணும். அந்த வெறி தான் ஆக்சுவலி இன்னும் முக்கியம். அந்த வெறி ப்ளஸ் அந்த வெறி இருக்கிறவனுக்கும் அவனுக்கு டேலண்ட்டும் அமைஞ்சிச்சுன்னா அதுதான் அது கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த பாட்டு பாருங்களேன், நான் ஒரு பெய்ட் வியூ கூட இது வரைக்கும் போட்டதில்லை. ஆனால் நீங்கள் பாருங்க 4 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது, 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது, வெடிச்சது அந்த மாதிரி. அவ்வளோதான், அந்த மாதிரி வெடிக்க. நான் சொல்கிறேன், இப்போ காற்று மேலே சாங் நான் ரிலீஸ் பண்ணேன். வேர்ல்டில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த அந்த சாங் அது ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது நான் அடுத்த சாங் ரிலீஸ் பண்ணுறேன் ஒலலை. அதை நான் ரிலீஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்லி ரிலீஸ் பண்ணுறேன்னா, இந்த திஸ் இஸ் நாட் அ பேங்கர், ஆனால் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன். அது ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் வந்தது, ஆனால் அந்த சாங் கேட்ச் ஆச்சு. எப்போ ஒரு 4 months 6 monthsக்கு அப்புறம் தான் அந்த சாங் கேட்ச் ஆகுது. ஏன்னா அப்படி தான் ஆர்கானிக்காக ஒரு பாட்டு போய் சேரும் மக்களை. எடுத்த உடனே யாருமே ஒரு பாட்டு கேட்டு அது எல்லாமே வந்து ஒரு கோதா தான். இன்னொன்று, இந்த கமர்ஷியல் இண்டி சாங்ஸுக்கும் இந்த ரேப் இண்டி சாங்ஸுக்குமே ஒரு போராட்டம் இருக்கும் இல்லையா ப்ரோ? ஒரு பேட்டில் மாதிரி ஒன்று போகுமா இண்டீஸில் சொல்கிறேன் நான், கமர்ஷியல் இண்டி சாங்ஸுக்கும் இந்த ரேப் இண்டி சாங்ஸுக்கும் லைக் பிடிக்க வைக்கிறது. ஏன் அப்படி பிரிச்சு பார்க்குறீங்க? நீங்கள் கமர்ஷியல் இண்டி சாங்னா எதை சொல்கிறீங்க? லைக் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறையா எடுத்துக்கலாம். எது? பவளமல்லி எடுத்துக்கோங்க. ஓகே. லைக் அண்ட் ரேப் இண்டினா எதை சொல்கிறீங்க? நம்ம சாங் எடுத்துக்கோங்க. அதுக்கு அது ஒரு இது இருக்கு, பேட்டில், அந்த ஒரு காம்படிஷன் இருக்குமான்னு கேட்குறேன். 2 பேருக்குமே இருக்குமான்னு கேட்குறேன், கமர்ஷியலுக்கும் ரேப்புக்கும். ஆடியன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாங்கன்னா இருக்கும். ஆனா எனக்கு அப்படி எதுவும் தோணல. நம்ம எல்லாம் பாட்டு தானே பண்றோம், இது ஒரு பாட்டு அது ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஓடும் இந்த பாட்டு ஓடும், அவ்வளவுதான். 2 ரசனைக்காரங்க, இது உங்களுக்கு பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வர ஒவ்வொரு வியூவுமே வந்து என் சேனல்ல வர ஒவ்வொரு வியூவுமே வந்து நான் வந்து அதை வந்து பார்த்துட்டு போறவனா நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னா ஒரு ரியல் ஹியூமன், பாட் கிடையாது. வேற மற்ற சேனல்ல வரதவங்கலாம் எங்க இருந்து யாரு பாக்குறேன், நான் தூங்கி காலையில எழுந்து பார்க்கும்போது 4 மில்லியன் எப்படி எங்க இருந்து. நான் இன்னைக்கு சொல்றேன், வேர்ல்டோட நம்பர் 1 ஆர்டிஸ்ட் வந்து
ஜஸ்டின் பீபர், ட்ரேக் ரெண்டுமே டாப் 10 வேர்ல்டு ஆர்டிஸ்ட். 2 பேருமே சேர்ந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரு மியூசிக் வீடியோவில் வராங்க. அந்த மியூசிக் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. Day 1 வியூஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சம்திங் மில்லியன், 2 மில்லியன். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளோதான். ஏன்னா அதுதான் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி. அவ்வளோதான் மியூசிக்னா அவ்வளோதான். அது வந்து இன்னைக்கு போய் பார்த்தா இன்னைக்கு என்ன, அது வந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும். இன்னைக்கு பார்த்தா அது ஒரு 100 மில்லியன் 200 மில்லியன்ல இருக்கும். ஆனால் Day 1 அவ்வளோதாங்க வரும். அவ்வளோ வந்தாலே அவங்களுக்கு இன்ஸ்டா ஃபாலோவர் 100-200 மில்லியன் இருந்தாலுமே யூடியூப் அவ்வளோதான் வரும். அதுதான் ரியாலிட்டி. ஆனா இங்கேயுமே அவ்வளவுதான் வரும். ஆனா என்ன பண்ணும், ஐயோ அவ்வளவு வந்துச்சுன்னா இப்ப அடுத்த சின்ன பையன் ஒருத்தன் வந்து அதை அடிச்சிருவான்ல, அப்ப நம்மளுக்கு தானே அசிங்கம். அப்ப அந்த பக்கத்துல நெருங்க அளவுக்கு கூட ஒரு கேப் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு ஒரு 10 மில்லியன் 20 மில்லியன் 30 மில்லியனுக்கு ஏற்றிடுவாங்க. ஸோ எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிராண்டிங், பெர்செப்ஷன், பிஸ்னஸ், அவ்வளோதான். பிஆர் அவ்வளோதான். ஆனால் அது நான் தப்புன்னு சொல்ல வரல. அவங்கவுங்க பிஸ்னஸாக அவங்கவுங்க நடத்துகிறாங்க. அவங்க எப்படி நடத்தணுமோ அவங்க நடத்தும், அவ்வளோதான். ஸோ கென்ப்ரோவோட ப்ராஜெக்ட் பற்றி எப்படி லைட்டாக கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா ஜாலியாக. ஸோ கென்னும் நானும் தான் ஒன்றா ஹார்டிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணோம். ஜொர்த்தால வீடியோ அவர் தான் டைரக்ட் பண்ணார். அடி ஒடி அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஒலலை அவர் தான் டைரக்ட் பண்ணார். கட்சி சேரா அவர் தான் டைரக்ட் பண்ணார். நிறைய இதெல்லாம் வந்து அவர் டைரக்ட் பண்ணி ஊருக்கே தெரியற கண்டென்ட்டு. அவர் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியாத கண்டென்ட் அவ்வளோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் மியூசிக் வீடியோவில் கென்ன அடிச்சுக்க வேறு யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரே வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வீடியோ என்னமோ விட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு மியூசிக் வீடியோவோட ஒரு தமிழுக்கு மியூசிக் வீடியோவோட ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டதே வந்து கென்னு தான். அப்படிப்பட்ட ஒரு கென்னு இன்னைக்கு ஒரு படம் பண்ணுறாருங்கிற போது, அதில் நான் மியூசிக் பண்ணுறேங்கிற போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதில். ஏன்னா நான் இதை வந்து பல வருஷமா நான் கனவு கண்டிருக்கேன். நான் வந்து கென்னை கூட்டிட்டு போய் வா இந்த நரேஷன் பண்ணலாம், அந்த நரேஷன் பண்ணலாம், யார்கிட்ட எல்லாமோ போய் நரேஷன் பண்ணுவேன். எதுக்குன்னுலாம் எனக்கே தெரியாது, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஆசை தான், ஒரு மாதிரி இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுமே, நம்மளுமே எவ்வளோ நாளைக்கு தான் இதுவே பண்ணிட்டு இருப்போம், அடுத்தது போகணுமேன்றதுல ஒரு ஆசை தான். ஆனால் அதெல்லாம் ஃபைனலாக அமைஞ்சு ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் வந்து அது அமையும் போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸாக அந்த ஆல்பமோட சாங் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்திருக்கு. நாங்கள் மியூசிக் தெரிஞ்சது அந்த மாதிரி பயங்கரமாக இருந்தது. ஆமாம், நாங்கள் சும்மாவே சூப்பராக சாங் பண்ணுவோம். 2 பேருமே சேர்ந்து சும்மாவே சாங் சூப்பராக பண்ணுவோம். இதுல வந்து ஒரு மாதிரி வெறியோட இருக்கும் எல்லாருமே. உங்களுக்கு சாண்டி, கவின் சொல்லி 2 வராங்க. சாண்டி மாஸ்டர், கவின் சார் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வெறியா இருக்காங்க. அதனால அவங்க வெறி பிளஸ் எங்க வெறி எல்லாம் சேர்ந்து ப்ரொடக்ஷன் வெறி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ப்ராடக்டா ரெடி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராடக்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸோட ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ இண்டி பாய்ஸ் தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு அந்த க்ரூ டைரக்ஷன் க்ரூவா, மியூசிக் க்ரூவா, ஃபுல்லாக இண்டியிலேருந்து தியேட்டருக்கு வரப்போகிற ஒரு க்ரூ. கண்டிப்பாக அது பெரிய லெவல். லைக் வாசி மாதிரியான, நம்ம ப்ரோ மாதிரியான நிறைய பேருக்கு அது ஒரு ஹோப்பாகவும் இருக்கும். நிறைய பேர் எதிரும் பார்த்துட்டு இருக்கோம், இவங்க ஒர்க்ஸை தியேட்டரில் பார்த்து பிளாஸ்ட் ஆகணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில எடிட்டிங் பேட்டர்ன்லாம் நான் வந்து கென் ப்ரோவோட வீடியோல தான் பார்த்தோம், இப்படிலாம் எடிட் பண்ணலாமா வீடியோவை, அப்படி தூர ஸ்லீப்லிங் நிறைய போட்டிருப்பாரு அவரு, கசகசன் போட்டிருப்பாரு எடிட்லாம். ஆமா, நீங்க கள்ளமௌனி எல்லாம் பாத்துருக்கீங்க வீடியோ, பிங்க் கலர்ல. ஆமா நான் இஷ்டத்துக்கு பண்றதுதான். ஆனா சினிமான்னு வரும்போது அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதுக்கு ஒரு கிராமர் இருக்கு. ஸோ அந்த கிராமரையும் அவருக்கு சூப்பரா தெரியுது. ஆக்சுவலி அந்த கிராமர் தான் அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த கிராமர்ல இருந்து உடைச்சு ஒரு மியூசிக் வீடியோ வேர்ல்டுக்கு வரோம் நாங்க. திருப்பி அந்த மியூசிக் வீடியோ வேர்ல்டில் இருக்கிற சில பியூட்டியை கொண்டு போய் திருப்பி இந்த சினிமா கிராமருக்குள்ளே வைக்கும்போது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பயங்கரமாக ஒர்க் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகலை, பண்ணிகிட்டே இருக்கோம். 5 பாட்டு தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 பாட்டு பண்ணியாச்சு. என்ன சொல்றேன், 5 பாட்டுக்கு ஜாலியாக நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டே இருக்கேன். எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்கும். சூப்பர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20